ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 5. ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 5. போன ஸ்லோகத்துல எப்படி அந்த ஆத்மஸ்வரூபமானது ஞானத்தோடு அஞ்ஞானத்தின் துணை கொண்டு விஸ்வமாக உருவெடுத்தது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்லோகம் அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, எப்படி குணங்களின் சம்பந்தத்தால் அது தன்னை ஞானத்தையே மறக்கடித்து, தன் சுரூபத்தையே மறக்கடித்து எப்படி கீழே இறங்கியது அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்லுவாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறாங்க. போன இது முடிக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, குணங்கள் எத்தனை வகைப்படும், குணங்கள் வழியாக எப்படி நான் கீழே இறங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்ல போறேன் பிடிச்சிருந்தாரு. குணங்களின் ஸ்வரூபம்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல இந்த குணங்கள்லாம் என்ன, அந்த குணங்களின் சம்பந்தம் எப்படி எனக்குள்ள வந்தது, அதன் வழியாக நான் எப்படி என்னையே மறந்தேன், இதை இப்ப நாம் படிப்போம். குணங்கள் மூவகைப்பட்டவையாக சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று பெயர் பெற்றிருக்கின்றன. இவற்றிற்கு ஜன்ம பூமி பிரகிருதி ஆகிறது. குணங்கள் மொத்தம் மூவகைப்படும். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று 3 குணங்கள் இருக்கின்றன. இதற்கு பிரகிருதி, இதனுடைய ஜென்ம பூமி எங்க இருக்கு அப்படின்னா பிரகிருதி. அப்படின்னா பிரகிருத்தின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதங்க, கற்பனைன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். தற்போது என்னுடைய கல்பனையில் ஒரு பெரிய விஸ்வத்தை உருவாக்கி அங்க நான் என்னோட விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த விஸ்வத்துல நான் உருவாக்கும் போது எனக்கு தேவைப்படுது இந்த 3 குணங்கள். எனக்கு தேவைப்படுது இதுல, என் கற்பனையில ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஒவ்வொரு குணங்களை நான் ஆரோபிக்க வேண்டி இருக்கின்றது. அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த 3 குணங்கள் பேர் என்னன்னா சத்துவ, ரஜஸ், தமஸ் அப்படின்னு பேரு. எதுல இருந்து உருவாச்சு? சும்மா நாச்சுக்கும் என் கல்பனையில இருந்து உருவாச்சுதான் இந்த 3 குணங்களுமே. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக்குணங்களுமே பொய்ன்னு அர்த்தம், முக்குணங்களுமே மாயைன்னு அர்த்தம். ஏன்னா பிரகிருதிங்கிறதே மாயை தான். மாயையிலிருந்து உருவான குணங்கள் உண்மையா இருக்க முடியுமா? அப்ப பொய் தான் இல்லையா? ஆனா அந்த பொய்யான அந்த குணம் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டு அந்த குணமே நீங்களா மாறும்போதுதான் அந்த வில்லங்கம் அப்படிங்கிறத அப்புறமா பார்ப்போம். இப்போ இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து சத்துவம், ரஜஸ், தமஸ், இதுல எது இந்த குவாலிட்டி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காருன்றத நான் படிக்கிறேன். சத்துவம் உத்தமமானது, ரஜஸ் மத்தியமமானது, தமஸ் எல்லாவற்றிலும் தாழ்ந்தது. சத்துவம் அப்படின்னா சத்துவ குணம் அப்படின்னு சொன்னா உத்தமமான குணம். எது என்னது உத்தமம், மத்தியமம், தாழ்ந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லவர்கள் கெட்டவர்கள் நாட்டுல இருக்கிறத நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நற்குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தீய குணங்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல. அப்போ உத்தமமானது அப்படின்னா நற்குணங்களை அடக்கியவன் அப்படின்னா யாரு? சத்துவம். அது தனித்தனியாக நமக்கு விரிச்சு காட்டுவார். சத்துவ குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாமே நம்ம படிக்க போறோம். இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது சாத்வீகம் அப்படின்னு சொன்னா, சத்துவா அப்படின்னு சொன்னா நற்குணம்னு அர்த்தம், உத்தமமான குணம்னு அர்த்தம். ரஜஸ் அப்படின்னு சொன்னா மத்தியமம், ரொம்ப மட்டமும் கிடையாது, ரொம்ப உத்தமமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். தமஸ் அப்படின்னா மட்டமான குணம், ரொம்ப தீய குணங்களை சேர்ந்ததாக இருக்கின்றது. பாருங்க, கல்பனையில நானே தான் இந்த 3ஐயுமே நான் உருவாக்குறேன். நற்குணங்களாகவும் மத்தியம குணங்களாகவும் தீய குணங்களாகவும் எனக்கு இந்த விளையாட்டுக்காக அது தேவைப்படுறதுன்றதுனால நானே தான் இந்த 3 குணங்களையும் உருவாக்குகின்றேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரே தேகத்தில் பால்யம், யவனம், விருத்தாக்கியம் என்ற 3 தசைகள் ஏற்படுவது போல இம்முக்குணங்களும் சித்தத்தின் விருத்தியையே ஆசிரியத்துக் கொண்டு வெளிப்பட்டு தோன்றுகின்றன. 3 குணங்கள் இருக்கு அப்படின்னோடனே அந்த 3 குணங்கள் பொதுவா தமசிக் டாமினேஷன், ரஜசிக் டாமினேஷன், சாத்விக் டாமினேஷன் பொதுவா சொல்றது. இவன் யாரா தமசிக்கா இருக்கான் அப்படின்னா, தமோ குணத்துல இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட தமோ குணம் மட்டுமே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ரஜசிக்கா இருக்கான்னா அவன் ரஜகுணம் மட்டுமே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. முக்குணங்களும் ஒவ்வொருவத்தினிடம் இருக்கின்றன. சரியா? அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. எப்படி பால்யம், யவனம், விருத்தாப்பியம், இந்த உடம்புல இந்த ஒரே உடம்பு தான் நீங்க குழந்தை அப்படின்னுவீங்க, இளமை அப்படின்னுவீங்க, விருத்தாப்பியம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த 3மே எதுல இருந்தது? இந்த ஒரே உடம்புல இருந்தது. இந்த ஒரே உடம்பு குழந்தையாகவும் இருந்தது, இளமையாகவும் இருந்தது, முதுமையாகவும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி என் ஒருவனிடத்திலேயே இந்த 3 குணங்களும் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காரு. குணங்களும் சித்தத்தின் விருத்தியை ஆசிரியத்துக் கொண்டு வெளிப்பட்டு தோன்றுகின்றன.
சித்தத்தின் விருத்தினா சித்தம்னா மனசு. இந்த மனசினுடைய எண்ணங்களின் அடிப்படையில இந்த 3 வகைப்படுத்தப்படுகிறது. சரியா? நல்லெண்ணங்கள் அப்ப சாத்வீகம், தீய எண்ணங்கள் அப்ப தமசு. அப்போ 2க்கு மீடியேட் எண்ணங்கள். சோ எண்ணங்கள் தான், அந்த விருத்திகள் தான் இந்த குணங்களை தீர்மானிக்கிறது அப்படின்றத நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சரி. இப்போ சுத்த தங்கத்தோடு இதர உலோகங்களை சேர சேர அதன் நிறை விருத்தி அடைந்து மாற்று குறைந்து போவது போல, தேகத்தில் ஆலசியம் ஏற்பட்டவுடனே விழிப்பு மறைந்து போய் நித்திரை திடமாக ஏற்பட்டுக் கொள்வது போல, ஆத்மஸ்வரூபம் அஞ்ஞானத்தை அங்கீகாரம் செய்து கொண்ட பிறகு எந்த விருத்தியானது விஸ்தாரம் அடைய தொடங்குகிறதோ அது சத்துவ ரஜஸ் தமஸ் என்னும் குணங்களாக உருவாகின்றன. குணங்களோடு கூடி வேறு வேறு வகைப்பட்டதா ஆகின்றது. நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. தங்கம் மற்ற உலகங்களை சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னா எடை கூடிட்டே இருக்கும், பட் குவாலிட்டி என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போயிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சோம்பல் வந்துருச்சு அப்படின்ன உடனே வெடிப்புங்கிறது மருந்து தூக்கத்துக்கு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி சுத்த பரபிரம்மம், பரிசுத்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, கல்பனையின் கலப்பிலே இப்ப நான் பாருங்க, கல்பனை பண்ண ஆரம்பிச்ச மொமெண்ட்ல என்ன பண்ணிடுறேன், இதர உலோகங்களை சேர்க்கிறேன். நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னா பியூரஸ்ட் ஆஃப் ஆல் பியூர் தான். ஆனா பிரகிருதியில் விளையாடணும்னு ஆசைப்பட்டா பியூரா எப்படி விளையாடுறது? விளையாட்டுன்னு ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்றேன்னா இதர உலோகங்களை கலக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பியூரிட்டியில இந்த நான் தான் தங்கம்னு வச்சுக்கோங்களேன், பியூர் தங்கம்னு வச்சுக்கோங்களேன், இதுல மற்ற உலோகங்களை கலக்கிறேன். அது சாத்வீகம், ரஜஸ், தமஸ் எல்லாமே இம்பியூரிட்டிஸ் தான் அப்படி பார்த்தா. அப்படி கலக்க கலக்க என்ன மாற்று உலோகத்தை கலக்கிறேன் அப்படின்றது பொறுத்து இருக்குல்ல. தங்கத்திலேயே கொஞ்சம் மட்டமான தங்கத்தை கலந்தா அது சாத்வீக தங்கம்னு வச்சுக்கோங்க. தங்கத்துல வெறும் என்ன சொல்றது, பிராஸ் அதெல்லாம் கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ ரொம்ப மாற்றம் வந்து குறைஞ்சிடும். இன்னும் ரொம்ப மட்டமான ஒரு உலோகத்தை கலந்துட்டோம் அப்படின்னா அது தமசாயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுத்த மாற்று ரொம்ப குவாலிட்டி கம்மியாயிடும். அந்த மாதிரி அந்த அப்ப நான் கற்பனையில என்ன பண்றேன், எல்லாமே பண்றேன்ல. கற்பனையில சாத்வீக எண்ணங்களை உருவாக்குகின்றேன், ராஜச எண்ணங்களை உருவாக்குறேன், தாமச எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படின்னா கலப்படம் பண்றேன். மாற்று உலோகங்களை இந்த சுத்த சச்சித்தானந்த சொரூபத்துக்குள்ள கற்பனையின் கலப்பு வரும்போது, பிரகிருதியோட சேரும் போது இது வந்து நான் வந்து குவாலிட்டி இல்லாம போயிடுறேன் அப்படின்னா, உண்மையிலேயே குவாலிட்டி இல்லாம போயிடுறேனா அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய சுரூபத்தை மறக்காத வரைக்கும் அது சுத்தமாகத்தான் இருக்கிறேன். நான் வந்து குணங்கள்ல இருந்தாலும் அதுல ஒட்டாம நான் சுத்தமா தான் இருப்பேன். பட் ஒட்டும் போது டோட்டலாவே நான் மாறி போயிடுவேன் அப்படிங்கிறது தான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ இப்ப நான் படிச்சவங்களுக்கு புரியும். தங்கத்தோடு இதர உலோகங்கள் சேர சேர அதன் நிறை விருத்தி அடைந்து மாற்று குறைந்து போவதுன்னா எடை கூடியும் குவாலிட்டி கம்மியாயிடும். விழிப்பு மறைந்து போய் நித்திரை திடமாக ஏற்பட்டுக் கொள்வது போல. சாரி, தேகத்தில் சோம்பேறி ஏற்படும் போது, ஆலசியம்னா சோம்பேறி ஏற்படும் போது விழிப்பு மறைந்து போய் நித்திரை திடமாக ஏற்பட்டுக் கொள்வது போல, ஆத்மஸ்வரூபம் அஞ்ஞானத்தை அங்கீகாரம் செய்து கொண்ட பிறகு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்மஸ்வரூபம் பிரகிருதியை கல்பனையை அங்கீகாரம் செய்து கொண்ட பிறகு எந்த விருத்தியானது விஸ்தாரம் அடைய தொடங்குகிறதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து நல்ல எண்ணங்கள், விருத்தினா எண்ணங்கள் தான். சோ எந்த எண்ணங்கள் விஸ்தாரம் அடைகிறதோ அதை பேஸ் பண்ணி, நல்ல எண்ணங்களா போச்சுன்னா சாத்வீகம், ரொம்ப மட்டமா போச்சுன்னா தமசிக், அந்த பேஸ் பண்ணி சோ அது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் குணங்களோடு கூடி வேறு வேறு வகைப்பட்டதாகிறது. எவற்றின் சேர்க்கையால் விருத்திகள் இப்படி மாறுபாடு அடைகின்றனவோ அவற்றிற்கு குணங்கள் என்று பெயர். இந்த எண்ணங்கள் பேஸ் பண்ணி இந்த 3 குணங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எவற்றின் சேர்க்கையால் இப்படி மாறுபாடு அடைகின்றனவோ அப்படின்னா இந்த குணங்களின் சேர்க்கையால் இந்த மாறுபாடு அடைகின்றன, அல்லது எண்ணங்களின் சேர்க்கையால் இந்த குணங்கள் வந்தன. ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த முக்குணங்கள் என்ற பெயர், அவற்றுக்கு குணங்கள் என்ற பெயர் வந்தது. அக்குணங்கள் எப்படி ஆத்மாவுக்கு பந்தத்தை உண்டாக்கி வைக்கின்றன அதன் பிரகாரத்தையும் சொல்வேன் கேள்வி. இப்படி அந்த ஆத்மாவை பந்தப்படுத்துறதுக்கு உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. அது அப்பழுக்கற்ற தூய பரிசுத்தா சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் எப்பயுமே. ஆனாலும் இந்த குணங்கள் தான் அந்த சுரூபத்தையே மறந்து ஒருவன் ஜீவனாக மாறும் ஒரு அவல நிலை ஏற்படுகின்றது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த குணங்கள் தான் அதுக்கு ரீசனு.
ஸோ இந்த தமஸ் ரஜஸ் தான் மெயினா வந்து இந்த சொரூபத்தை மறக்க வைக்கிறதுக்கு காரணமா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. பந்தத்தை உண்டாக்கி எப்படி வைக்கின்றது என்றும் அதன் பிரகாரத்தையும் சொல்வேன் கேள். மீனின் வாயில் தூண்டில் உள்ள முவாம்ச உண்டை விழுந்து உடனேயே மீன் பிடிக்கிறவன் தூண்டிலை சுடுக்கி தூண்டி முள்ளை மீனின் தொண்டையில் தைத்துக் கொள்ளச் செய்து அதன் பிராணனை வாங்கிவிடுவது போல ஆத்மாவானது சேத்திரங்க தசையே அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜீவ தசையே அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா சேத்திரங்களுக்கு இன்னொரு விளக்கம் சுரூபத்தை மறக்காத அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னோம். அது வந்து சேத்திரங்கன் இப்ப காட்னு வந்துடும். இந்த இடத்துல ஜீவ தசை, ஏன்னா குணங்கள்ல எப்படி சிக்கலான்றத சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஜீவ தசையை எடுத்துக்கோங்க. ஆத்மாவானது ஜீவ தசையை அடைவதற்கு கொஞ்சம் பிரயத்னம் செய்யும் போதே, அதாவது இந்த தேகமே நான் என்று எப்போது சங்கல்பித்துக் கொள்கிறதோ, புரிஞ்சிருச்சா? ஜீவதசைனாலே இந்த தேகத்தை நான் என்று நினைக்கும் போது அது ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றது. எப்போது சங்கல்பித்துக் கொள்கிறதோ தேகத்தில் மமத்துவ புத்தி அதிகரித்து ஜன்மம் முதல் மரணம் ஈராக தேக தர்மங்களாகிய துக்கங்கள் அனைத்தையும் அது அனுபவிக்கும்படியாக நேரிடுகின்றது. இந்த தேகத்துல இந்த தேகமே நான் அப்படிங்கிறது தான் மமத்துவ புத்தி, சரியா? மமது அப்படின்னாலே எனது. இப்ப ஃபர்ஸ்ட் அவன் நினைக்கிறது என்ன, இந்த பாடியே எனதுன்னு நினைக்கிறான். அந்த தேகத்தை நான் என்று நினைத்த உடனே எனது பாடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாடி தான் எனது, சரியா? இந்த மமத்துவ புத்தி வந்ததுக்கு அப்புறம் சும்மா நாச்சுக்கும் பண்ணுக்காக நான் அழுகுற மாதிரியும் நடிப்பேன், ஆனா நிஜமாவே நான் அழுகுற மாதிரி ஆயிடுது. சோ என்ன ஆயிடுது, நம்ம மமத்துவ புத்தி அதிகரிக்க வந்து ஜன்மம் முதல் மரணம் ஈராக தேக தர்மங்கள் அனைத்தையும், இப்போ நான் பிறக்கிறது சாகிறது இதெல்லாம் சும்மா பொய் தோன்றதுக்காக கற்பனை பண்றது, ஆனா இவைகள் உண்மையாகி விடுகின்றன. அப்போ இந்த தேகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்புங்கிறது பொய் பாதிப்பு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஆனா இந்த ஆத்மா வந்து தேகமே நான் அப்படின்னு நினைச்சிட்டதுனால தேக தர்மங்களான பிறப்பு இறப்பு நோய் நொட்டு இதெல்லாம் ஆத்மாவே அனுபவிக்கும்படியாக நேரிடுகிறது, சரியா? தேக தர்மங்களாகிய துக்கங்கள் அனைத்தையும் அதுன்னா ஜீவன் ஜீவாத்மா அனுபவிக்கும்படியாக நேரிடுகின்றது அப்படின்னு சொல்லி அழகா அந்த ஸ்லோகம் முடிகிறது. எப்படி சத்துவ குணத்தினால நாம வந்து ஆத்மா ஜீவதசையை அடைந்தது, அதாவது தன் சுரூபத்தையே மறந்து அந்த பாடியே நான் ஒரு ஜீவதசையை எப்படி அடைந்தது, சத்துவ குணத்தால் அடைஞ்சது எப்படி, அதுக்கடுத்த ஸ்லோகத்துல ரஜோ குணத்தினாலே எப்படி பந்தப்பட்டது, தமூல எப்படி பந்தப்பட்டது என்பதை ரொம்ப டீட்டெயிலா அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க.